உண்டான நிலைப்பாடு இருக்கிறது. ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள். அதன் பின்பு 90% மத்தியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அமித்ஷாவும் மோடியும் தான் தமிழ்நாட்டை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக சிஎம்ஏ இயக்குவார் என்கின்ற நிலைதான் இன்றைக்கு பின்வரும் காலங்களில் நடக்கும் என்ற ஒரு கருத்து கணிப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இப்போது இருந்து கொண்டு இருக்கிறது. ஆக எடப்பாடியும் அமித்ஷாவும் தான் அதிமுகவை இன்னைக்கு இயக்கி கொண்டிருக்க, மோடியும் அமித்ஷாவும் தான் இன்னைக்கு அதிமுகவை இயக்கி கொண்டு இருக்கிறார்கள். இது ஏடிஎம்கே கழகம் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, இது அமித்ஷா மோடி கழகம் என்று ஊடகங்களால் பேசப்பட்ட உண்மை. இதற்கு உதாரணம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மோடி என்னுடைய அப்பா என்று கூட சொல்லியிருந்தார். மோடி எங்கள் டாடி என்று டைலாக்கெல்லாம் சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்னைக்கு ஏடிஎம்கே இருக்கிறது. அதுவும் இல்லாமல் எடப்பாடி கூட்டத்துக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்பட்டு இன்றைக்கு அதுவுமே இரண்டாக உடைந்து கிடக்கின்ற நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதற்கு காரணம் யார் என்பது இந்திய மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அதேபோல் இந்தியாவில் ஜனநாயக முறையின் அடிப்படையிலே தேர்தல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் பழைய பேலட், அதாவது ஓட்டுச்சீட்டு முறை கொண்டு வரப்பட வேண்டும். அதேபோல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கும் விஷயம் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ் இவர்கள் மூவரும் கூடித்தான் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த நிலை வர வேண்டும். அந்த அந்த சட்டம் அமலுக்கு வர வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் சரியான முறையிலே செயல்படவில்லை என்பது